எட்டாம் வகுப்பில் வந்துட்டு ஜாமெண்ட்ரியில் அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு. எடுத்துக்காட்டு 5.40 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட LAMP என்ற சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. கன்ஸ்ட்ரக்ட் அ ஸ்கொயர் லேம்ப் ஆஃப் சைடு 4 சென்டிமீட்டர், ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. வழக்கம் போல் நாம் தரவு எழுதிடணும். எந்த கணக்கு கொடுத்தாலும் சரி தயவுசெய்து இது எழுதுங்க. இதுக்கு மதிப்பெண் இருக்குது, இதுக்கு மார்க் இருக்குது. பக்க அளவு, ஏன்னா அவங்க அங்கே அவ்வளோதான் அதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட, அதாவது சைடு 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ் மீடியம்னா பக்க அளவுன்னு எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா சைடுன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல் ரஃப் டயக்ராம், உங்கள் கண்ணுக்கு எது சதுரம் தெரியுதோ அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எனக்கு இதுதான் சதுரன்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் செவ்வகம் மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா. சதுரமாக வந்து வரைஞ்சிக்கோங்க. சதுரமாக வரைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க கொடுத்ததை எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? LAMPன்னு கொடுத்துருக்காங்களா, லேம்ப்பு. அப்போ கடிகாரம் சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டில் எழுதணும் LAMP. அதில் நமக்கு பக்க அளவு கொடுத்துட்டாங்க, சைடு கொடுத்துட்டாங்க. எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்ரு. சார் மற்ற அளவுகள்லாம் கொடுக்கலையே சார் அப்படின்னா என்ன, நாமளே யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன வரைய போகிறோம்? சதுரம் வரைய போகிறோம். சதுரம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ஒரு ஸ்கொயர் அல்லது சதுரம் சொல்லுவாங்க. அப்போ இவங்க 4 சென்டிமீட்டர்னா இவங்களும் எவ்வளோ தான் இருப்பாங்க? 4 சென்டிமீட்டர் தான் இருப்பாங்க. இவங்களும் 4 சென்டிமீட்டர் தான் இருப்பாங்க. இவங்களும் 4 சென்டிமீட்டர் தான் இருப்பாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ரெக்டாங்குலர் பார்த்துருக்கோம் முன்னாடி உள்ள வீடியோவில். நான் அந்த வீடியோ கூட நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எப்படி வந்து இதில் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சம்முக்குள்ளே நாம் போயிடலாம் சரிங்களா. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே ஒரு சைடு ட்ரா பண்ணிப்போம். எத்தனை சென்டிமீட்ரு? 4 சென்டிமீட்டர் கேட்குறாங்களா. அப்போ 4 சென்டிமீட்டரில் ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாமா? எங்கேருந்து ட்ரா பண்ணணும்? 0லேருந்து இல்லைங்களா, 0ல் இருந்து 4 சென்டிமீட்ரு கரெக்டாக உங்களுக்கு வேணும்னா அந்த 4க்கு நேராக ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, அதே போல் 0க்கு நேராக ஒரு பாயிண்ட்டு இல்லையா. அதோட கையோடு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த லைனை ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ இந்த 2 பாயிண்ட் நமக்கு தேவையான எல்லும் ஏயும், இது நமக்கு தேவையான எல்லு ஏ. இது எத்தனை சென்டிமீட்டருங்க இருந்துச்சு? 4 சென்டிமீட்டர் இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதாவது கரெக்டாக 90 டிகிரியில் லைன் வரையணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, காம்பஸ் எடுப்போம், எல்லில் வைப்போம், ஒரு சின்னதாக ஒரு வில் வெட்டுவோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக இங்கே ஒரு வில் வெட்டுவோம். அதே போல் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு வில் வெட்டுவோம். வில் வெட்டிட்டு, சரியா வரல, கரெக்டாக வெட்டிக்கோங்க சரிங்களா. வில் வெட்டிட்டு இந்த ரெண்டுத்துக்குமே, இந்த 2 அளவுக்கும் இடையில 3/4 அளவு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த 2 வில்லுக்கு இடையில உங்கள் கண்ணுக்கு எது 3/4 அளவு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு வில்லு மேலே, அந்த அளவை மாற்றிடாதீங்க தயவுசெய்து, இங்கே வைங்க. அளவை மாற்றாமல் இங்கே வச்சு இப்படி ஒரு வில்லு, சரியா. கட்டாகலைன்னா மீண்டும் வச்சு ஒரு தடவை கட் பண்ணிக்கோங்க, அழகாக கட் ஆகிடும். அதே இடத்துல பேஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் ஆகிடுச்சா? இப்போ இந்த கட்டாகிற பாயிண்ட்டையும் எல்லையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைக்கும். இது எக்ஸு, சரியா. இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லுலேருந்து ஏ அளவு எடுத்துக்கோங்க. எத்தனை சென்டிமீட்டருங்க இது? எத்தனை சென்டிமீட்ரு? 4 சென்டிமீட்டர் இருக்குமா? இந்த 4 சென்டிமீட்டர் தான் இங்கேயும் இருக்கணும். மேலே ஒரு வில்லை வெட்டுங்க, அளவை மாற்றிடாதீங்க. ஏல வச்சுக்கோங்க, அளவு மாற்றாமல் ஏல வைங்க. ஏல வச்சுட்டு அப்படியே ஒரு வில் வெட்டிக்கோங்க, சரியா. ஏல வச்சு ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்பையும் அளவை மாற்றிடாதீங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கட்டிங் பாயிண்ட், இந்த கட்டிங் பாயிண்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கட்டிங் பாயிண்டில் இருந்து இங்கே ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஈஸியாக எழுதிடலாம். இது எல், இது ஏ, இங்கே கட்டான இந்த பாயிண்ட்டு எம்மு, இங்கே கட்டான இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பி, சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இங்கே உள்ள கட்டிங் பாயிண்ட்டையும் ஏயையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இங்கே உள்ள 2 கட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, கட் பாயிண்ட்ஸு, அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. முடிஞ்சு பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், இவரும் 4 சென்டிமீட்டர், நமக்கு டோட்டலாக ஒரு அழகான ஒரு ஸ்கொயர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதோட நிப்பாட்ட சொல்லியிருக்காங்களா? அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க, ஏரியா. ஸோ
ஏரியா ஆஃப் த அல்லது ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், அதாவது சதுரத்தின் பரப்பளவு. அதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயருங்க. அதுக்கான ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பக்க அளவு எடுத்தோம்ல அதுதான் ஏ. அப்போ பக்க அளவு நம்ம எவ்வளோ எடுத்தோம்? ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ எடுத்தோம்? 4 எடுத்தோமா? அப்போ நம்ம என்ன போடணும்? 4 ஸ்கொயருன்னு போடணும். அது என்ன சார் ஸ்கொயரு? ஒன்றுமே இல்லைங்க, 4 2 தடவை, 2ஆல் இல்லை 4 2 தடவை பெருக்கணும். 4 16, 4 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. இதுக்கப்புறமா நம்ம வரைமுறை தனியாக நம்ம எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு தரவு எழுதணும், கிவன் எழுதணும், ரஃப் டயக்ராம் போடணும், டயக்ராம் போடணும். டயக்ராம் போடும்போது இந்த லைன் இழுத்துட்டு இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இருந்து காம்பஸில் இங்கே ஒரு ஆர்க்கு, அதே அளவில் இங்கே ஒரு ஆர்க் எழுதிட்டு இங்கே இருந்து முக்கால் அளவு எடுத்து அந்த முக்கால் அளவு வச்சு மேலே ஒரு வில்லு ஆர்க் கட் பண்ணணும். காம்பஸை இங்கே வச்சு இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைன் போட்டுடணும். போட்டுட்டு இங்கேருந்து இங்கே 4 சென்டிமீட்டர் இருந்துச்சா, அதை எல்லில் வச்சு 4 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்கள், ஏல வச்சு 4 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்கள். இவங்க 2 பேரும் கட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி இந்த பாயிண்டில். ஸோ பியிலேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்கள். இந்த 2 கட்டரிங் பாயிண்ட் நமக்கு என்ன கிடச்சிரும்? எம் கிடச்சிரும். ஸோ கிடச்ச எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு தேவையான சதுரம், அதாவது ஸ்கொயர் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ஸ்கொயருடைய ஃபார்முலா ஏ ஸ்கொயரு. ஸோ ஏ ஸ்கொயர்னால் பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். பக்க அளவு நமக்கு 4 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ 4 ஸ்கொயரு. 4 ஸ்கொயர்னால் வேற ஒன்றும் இல்லை, 4 அடுக்கு 2ன்னு அர்த்தம். இதுதான் ஸ்கொயரு. ஸ்கொயர் புரியுதுங்களா? இதுக்கு பேர் ஸ்கொயருன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கலில் இது வந்து ஸ்கொயர்னு சொல்லி சொல்லுவாங்க, அடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 பெருக்கணும்னு சொல்லி அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே பெருக்கியிருக்கோம், 4 பெருக்கியிருக்கோம், 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது இதனுடைய அலகு, அதாவது யூனிட்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க.